என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகால வேளையில் இது போன்ற ஆசனங்களை சிறுவர்களாகட்டும் பெரியவர்களாகட்டும் ஒரு 10 நிமிட நேரம் செய்துவிட்டால் அவர்களுக்கு எந்த விதமான நோயுமே வராது, வந்தாலும் நீங்கிவிடும். அவை முழுமையாக செய்ய வேண்டும் என்பது கூட அல்ல, முடிந்த அளவு செய்தாலே போதுமானது. அதை ரெகுலராக அனுதினமும் செய்ய வேண்டும் என்பதே தவிர அதை சரியாக செய்ய வேண்டும், மணிக்கணக்காக செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அல்ல என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ரெகுலராக செய்ய வேண்டும். ரெகுலராக சாப்பிடுகிறோம், ரெகுலராக விளையாடுகிறோம், ரெகுலராக டிவி பார்க்குறோம், இதெல்லாம் ரெகுலராக பார்க்குறோம். உடலை நோயின்றி வாழ்வதற்கான ஒரு முறையை நமது முனிவர்கள் நமக்கு வரப்பிரசாதமாக தந்திருக்கிறார்களே, அதை ஏன் நாம் அனுதினமும் செய்யக்கூடாது என்பதுதான் கேள்வி. அனுதினமும் செய்துவிட்டால் நோய் என்பதே வராது, நமக்கு மருந்து செலவு என்பதே வராது என்பதை பல முறை சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறோம். ஆகவே தான் நாம் கலைஞர் தொலைக்காட்சியில் இது மக்களுக்கு உகந்த பயிற்சி, நோய் வராமல் தடுக்கக்கூடிய பயிற்சி, நோயே வராமலும் இருக்கும், நோய் வந்தால் அதை தடுக்கவும் செய்யும். ஆகவே தான் இதை பல காலமாக நமது கலைஞர் தொலைக்காட்சியில் செய்து கொண்டிருக்கிறார்கள். 15 ஆண்டுகளுக்கு மேல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மக்கள் பயன்பெறுகிறார்கள். ஜாதி மத பதம் இல்லாமல் இதை கை கொள்கிறார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு பார்ப்பீர்களானால் நமக்கு ஜெயசக்தி பள்ளி பெண்ணாடத்திலிருந்து இங்கே குழந்தைகள் வந்திருக்கின்றது. அதன் தாளாளர் யோக கலைமாமணி கவிதா சுப்பிரமணியம், யோகாசன ஆசிரியர் அன்புச்செல்வி ஆகியோர்கள் பள்ளி குழந்தைகள் அத்தனை பேருக்கும் யோகாசனம் கட்டாய பாடம், எல்லோரும் செய்ய வேண்டும். அது எல்கேஜி யூகேஜியிலிருந்து 10வது வகுப்பு ஆனாலும் சரி, எல்லோருக்கும் கட்டாய பாடமாக இருந்து சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதன் நன்மைகளை குழந்தைகள் அடைவதோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் அத்தனை பேர்களும் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அதீஸ்வர் 6ஆம் வகுப்பு, ராகுல் 5ஆம் வகுப்பு, அருண் 5ஆம் வகுப்பு, இவர்கள் மேரு தண்ட ஆசனத்தை செய்ய போகிறார்கள். அதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். என் அருமை குழந்தைகளே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்து விட்டு அப்படியே படுங்கள். பத்மாசனத்தை கலைத்து விட்டு படுங்கள். இந்த தண்டாசனத்தை செய்யுங்கள். மலை போன்று இருப்பதால் இதற்கு மேரு என்று பெயர் உண்டு. மேரு என்றால் மலை. மேரு தண்ட ஆசனம். நுரையீரல் விரிவடைகிறது, முதுகெலும்பு வளைகிறது, முட்டு வளைகிறது, கழுத்து வளைகிறது. பாருங்கள், ஒரு ஆசனத்தில் எத்தனை உறுப்புகள் வளைகிறது, நெளிகிறது, பலம் பெறுகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். முதுகெலும்பு வளைய வளைய இரத்த ஓட்டமானது உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சீராக போகும். நுரையீரல் விரிவடைகின்ற காரணத்தினால் நுரையீரலுக்கு இரத்த ஓட்டம் அதிகமாக செல்லும், சளித்தொல்லை வராது. கழுத்து வளைகிறது, தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கழுத்து வலி, இவைகளெல்லாம் நீங்கிவிடும். இப்பொழுதெல்லாம் அலுவலகத்தில் ஒரே நிலையில் இருப்பவர்கள், கம்ப்யூட்டரில் இருப்பவர்கள், இவர்களுக்கு முதுகு வலி, கழுத்து வலி வந்து விடுகிறது. இந்த ஆசனத்தை செய்தால் முழுமையாக நீங்கிவிடும். மெதுவாக இறங்குங்கள். நன்றாக மூச்சு வாங்கிக்கொள்ளுங்கள். அங்கே தலையை வைத்து இங்கே காலை நீட்டுங்கள். தம்பி இங்கே கால் நீட்டு, அங்கே தலையை வை.
படுத்துக்கோ. மெதுவாக செய்யணும், அவசரப்படக்கூடாது. பாருங்கள் இப்பொழுது எப்படி தலையை வைத்திருக்கிறார்கள் என்பது தெரியும். மலை போன்று இருக்கின்ற காரணத்தினால் மேருதண்ட ஆசனம் என்று வைத்திருக்கிறார்கள். மலையாசனமும் என்றும் சொல்லலாம். சக்கராசனம் செய்வதற்கு ஆரம்ப கட்டத்தில் இதை மாதிரி பழகலாம். அதுக்கப்புறம் கையை தலைப்பக்கம் கொண்டு போய் கையை அழுத்தி தலையை தூக்கலாம். மேரு தண்ட ஆசனம். மெதுவாக இறங்குங்கள். நன்றாக மூச்சு வாங்கிக்கொள்ளுங்கள். மெதுவாக எழுந்துருங்கள். நீ பின்னம்போ, நீங்கள் இருங்கடா, பின்னம்போ. அப்படியே இவனை பாரு, நீங்கள் பாரு. அப்படியே படுத்துக்கோ. இப்போ செய்யுங்க. தூங்க. மேரு தண்ட ஆசனம் காலையிலும் மாலையிலும் செய்துவிட்டால் நமக்கு சளித்தொல்லை ஏற்படாது. முறையீரல் விரிவடையும். கழுத்தெலும்பு பலப்படும். கழுத்தில் வலி வராது. முதுகெலும்பில் வலி வரும், அதில் ஏற்படாது. பந்துக்கண்ணு முட்டு, கால் முட்டு இவைகளெல்லாம் பலம் பெறும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே கீழே இறங்குங்க. எழுந்து உட்கார்ந்து பத்மாசனத்தில் அமருங்கள். என் அருமை பெரியோர்களே, ஆசனங்கள் 84 லட்சம் ஆசனங்கள் இருக்கிறது. தங்களால் என்ன ஆசனம் முடியுமோ அதை நாம் தேர்ந்தெடுத்து செய்து கொள்ளலாம். சில ஆசனம் சில பேருக்கு இலகுவாக இருக்கும், சில ஆசனம் செய்யவே முடியாது. அப்படி இருக்கின்ற பொழுது 84 லட்சம் ஆசனங்களில் நமது உடலுக்கேற்ற ஆசனங்களை தேர்ந்தெடுத்து அவற்றை செய்து அதன் மூலமாக நாம் பயன்பெறலாம். அதை நாம் பகலவுமானால் நமக்கு அந்த நோயே வராது. ஜென்ரலாக யோகாசனம் செய்கிறவர்களுக்கு எந்த நோயும் வராது. நோயுற்றவர்களுக்கும் இந்த ஆசனத்தை தொடர்ந்து செய்வார்களானால் முழுமையாக நீங்கிவிடும் என்பதுதான் உண்மை. ஆகவே இது போன்ற ஆசனங்களை அனுதினமும் பழகி நமது மாணவர்களை, நடுத்தர மக்களை, நோயுற்றவர்களை நோயில்லாதவர்களாக மாற்றி அவர்களுக்கே அவர்கள் டாக்டர்களாக மாறக்கூடிய அளவுக்கு நாம் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து நோயற்றவர்களாக மாற்ற வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.